வணக்கம். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் பிரீத்தி. இது பிரீத்திஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மேங்கோ பேஸ்டு ரெசிபி. சம்மர் சீசன், ஸோ சில்லுன்னு 2 மேங்கோ ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது வந்து மேங்கோ மில்க் ஷேக். நீங்கள் வந்து அல்ஃபோன்சா மேங்கோ இருந்தால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இல்லை எந்த டைப் ஆஃப் மேங்கோ வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் புளிப்பு இல்லாத மேங்கோவாக இருக்கணும். நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது ஆல்மண்ட் மில்க். நீங்கள் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் இல்லை வந்து நார்மல் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன், இது ஆப்ஷனல் தான். இல்லை நீங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணிக்கலாம். எகெயின் சுகர் ஆல்சோ ஆப்ஷனல். அதே மாதிரி ஹனி, சுகர் வேண்டான்னா ஹனி 1 or 2 ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் இல்லை வெண்ணிலா பவுடர். பட் வெண்ணிலா எசன்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மேங்கோ கட் பண்ணியாச்சு சங்க்ஸாக. நான் வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணுறேன். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், டோட்டலி ஆப்ஷனல். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஆல்மண்ட் மில்க் வந்து நீங்கள் மேங்கோ எடுக்கிற குவான்டிட்டி பொறுத்து ரொம்ப நிறையா ஊற்றிட்டிங்கன்னா, ரொம்ப நிறையா ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மூத்தி அந்த க்ரீமி அந்த ஸ்ட்ரக்சர் வராது. ஸோ நீங்கள் இப்போ 2 மேங்கோ எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் அந்த மாதிரி தான் ப்ரொப்போர்ஷன் வச்சுக்கணும். ஸோ நான் இப்போ வந்து 2 மேங்கோ எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் செய்கிறப்பவே ஐஸ் க்யூப்ஸ் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சில்லுன்னே இருக்கும், அப்படியே ரெடி டு சர்வ் மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டாவது பார்க்க போகிற ஐட்டம் வந்து மேங்கோ பாப்சிகல்ஸ். இதுக்கு வந்து சேம் மேங்கோ, ஆல்மண்ட் மில்க் தான் நான் இதுக்கும் எகெயின் யூஸ் பண்ணுறேன். அண்ட் எகெயின் சுகர் வந்து ஆப்ஷனல், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஹனி அண்ட் ஸ்ட்ராபெரி சங்க்ஸ் வந்து நான் இன்பிட்வீன் அந்த ஃபில் பண்ணுறதுக்காக போடுறேன். இது வந்து டார்க் சாக்லேட் சங்க்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பார்லேருந்து. நீங்கள் ஸ்வீட் சாக்லேட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மெல்டட் சாக்லேட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து இந்த ஜஸ்ட் அந்த பாப்சிக்கல்ஸில் ஒரு இன்க்ளூஷனுக்காக. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாப்சிக்கல்ஸ்க்கு மேங்கோ வந்து பியூரி பண்ணிக்கலாம். இந்த பாப்சிக்கல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. நீங்கள் வந்து வெறும் பியூரி, மேங்கோ பியூரி, கொஞ்சம் தண்ணியோ இல்லை பாலோ ஆட் பண்ணி அந்த பியூரி மாதிரி செஞ்சு நீங்கள் அந்த பாப்சிக்கல் அந்த மோல்டில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் ஹனி மட்டும் ஆட் பண்ணுறேன். சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஹனி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆல்மண்ட் மில்க். சேம் நீங்கள் வந்து நார்மல் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இப்போது இந்த மாதிரி மோல்டு வந்து பாப்சிக்கல் மோல்டு வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அமேசான் இல்லை எல்லா கடையிலையும் கிடைக்குது. இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணோன்னா சின்ன கிளாஸ், கொஞ்சம் குட்டி கிளாஸ் இல்லை ஓரளவுக்கு மீடியம் கிளாஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த பாப்சிக்கல்ஸ் அந்த ஸ்டிக் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு அதோடு இந்த மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. இப்போ அது மாதிரி ஃபிட் பண்ணிட்டு நம்மளோட இஷ்டம்தான், உங்களுக்கு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அடியில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மேங்கோ சங்க்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் மேங்கோ இந்த பியூரி ஊற்றிட்டு அந்த மாதிரி நடுவில் ஏதாவது ஃபில்லிங் போட்டு எப்படி வேணால் பண்ணலாம். இல்லை சாக்லேட் சாஸ் இல்லைனா அந்த சாக்லேட் கனாஷ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஊற்றி கூட பண்ணலாம். அவங்கவுங்க அந்த ஐடியாஸ் இது தான். நான் வந்து ஃபஸ்ட்டு மேங்கோ அந்த பியூரி ஊற்றுறேன். ஜஸ்ட் 1 or 2 போட்டுட்டு உங்களோட அந்த பாப்சிக்கல் சைஸ் பொறுத்து. அண்ட் ஆல்சோ நான் கொஞ்சம் ஜஸ்ட் பீசஸ் ஆஃப் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணுறேன். எகெயின் வந்து இதை நான் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும், கீழே வந்து பியூரி, நடுவில் ஸ்ட்ராபெரி சங்க்ஸ், அப்புறம் வந்து சாக்லேட் டார்க் சாக்லேட் பீசஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக அப்படியே தழும்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் மேலே கேப் இருக்கணும். இதில் வந்து இந்த மாதிரி கூடவே வரும். ஸோ நீங்கள் அதை வச்சு ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இனி ரெஸ்ட் எல்லாம் நான் ஃபில் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, இதை நான் இப்போ ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இது வந்து மினிமம் 5 hours to மேக்ஸிமம் 7 hours இது வந்து பாப்சிக்கலாக ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்மளோட பாப்சிக்கல்ஸ் இப்போ ரெடி. இதை நான் இப்போ வந்து உங்களுக்கு டீமோல் பண்ணி காமிக்கிறேன். நான் ரன்னிங் வாட்டரில் காமிச்சு இதை டீமோல் பண்ணிட்டேன். இதோ நம்மளோட மேங்கோ பாப்சிக்கல் வித் ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட் சங்க்ஸ் ரெடி ஆகிடுச்சு.
இந்த 2 ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Preeti's Cooking.